என்னாச்சு? கோயிலுக்கு தானே போனியே? வீட்டுக்குள்ள நுழையும் போதே ரெண்டு பேரும் சொரத்தே இல்லாம நுழையிடியே. ஏய், என்னாச்சு? இல்லத்த, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ இருக்கிற மாதிரிலாம் இருக்கு. ஏய், என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? ஐனி, நாங்க கோயிலுக்கு போனோம். அங்க எங்க அக்கா கறி வந்திருந்தா. அவ இவளுக்கு தீர்த்தம் கொடுக்கணும், அதுல எதையோ கலந்து கொடுத்துட்டா. நல்ல வேலை, இவ குடிக்க போன நேரம் மாலதியும் அவ அம்மா வந்து தடுத்து கீழே கொட்டிட்டாவோ. அந்த பால் பூரா என்னமோ கலர் ப்ளூ கலர்ல மாறி இருந்துச்சு. எனக்கு பதன்னு வந்துட்டு என்னத்தையோ கலந்து கொடுத்துருக்கா. வாய மூடு, தொலைச்சு போடுவேன் தொலைச்சி. நீங்க அங்க போறியன்னு அவளுக்கு எப்படி தெரியும்? உன் அக்கா காரி எப்படி அங்க வந்தா? நீ வர சொன்னி அவளை? என்ன அளவுக்கு ஏன் அவளை கைய வாங்கி அடிக்கிற? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஆனா ஊனா வீட்டுல இருக்கவளெல்லாம் கைய வாங்கி அடிப்பியா? ஐய மூடுங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. உங்க மவுளுவளை தலையில தூக்கி வச்சு ஆடுறதுனாலதான் அவ்வளோ இஷ்டத்துக்கு என்னத்தனாலும் பண்ணி தலைதாவோ. கொஞ்ச நேரத்துக்கு பொறுமையா இருங்க, இல்ல நடக்கிறதே வேற. ஏய், நீ சொல்லு, நீ அங்க வர்றனே அவளுக்கு எப்படி தெரியும்? இல்ல மேனி, முந்தா நாள் அக்கா என்கிட்ட வந்து நித்யா மாசமா இருக்காள, நித்யாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா மைனி என்னை உள்ள விட மாட்டாங்க, நான் கோயிலுக்கு வந்து ஒரு எட்டு நித்யாவை பார்த்துட்டு போயிடுறேன்னு சொன்னா. அதான் நித்யாட்ட சொன்னேன். நித்யாவும் சரி அத்தைக்கு தெரிய வேண்டாம், தெரிஞ்சா விட மாட்டாங்க, நாம போயிட்டு வருவோம்னு சொன்னா. அதான் கூட்டிட்டு போன மைனி. அதானே, நீங்க எப்படி நான் சொல்றதை கேட்பியே? என் குடும்பம் எப்படி சரியோ நான் எப்ப நாசமா போவேன் தான் இந்த வீட்லயே தெருலயே எல்லாரும் கண்கத்தி பாம்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிறீங்க. நீங்க ரெண்டு பேரும் அங்க போய் இவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா அசோக்குக்கு யாரு பதில் சொல்றா? இவ நிலைமை தான் என்னத்துக்கு ஆகும்? அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அவ கோயில் தீர்த்தத்துல என்னத்தையோ கலந்திருப்பா. அப்ப வயிற்றுல இவ குழந்தை நாசமா போட்டோன்னு நினைச்சுதானே இந்த வேலையை பார்த்திருக்கா. அவளை நான் சும்மா விட மாட்டேன். இப்ப போய் அவளை வாரியரை கொண்டு அடிச்சு இந்த ஊரை விட்டு விரட்டுறனா இல்லையான்னு பாரு. என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? அவ ஏதாச்சியா இவளை பார்க்கணும்னு கூப்பிட்டுருப்பா. நீ வேற என்னத்தையோ அர்த்தம் இல்லாம உளராத. வாய முடுங்க. ஏதாவது வாய திறந்தீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. நல்ல மவளை பெத்து வச்சிருக்கிய. இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம சும்மா பூசி மழுப்புறீங்களா? உங்க மவக்காரி லேசுப்பட்ட ஆள் இல்ல. அவ தீர்த்தத்துல எதையோ கலந்து இவளுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கா. நல்ல வேலை அந்த மாலதி பிள்ளையோ அவ அம்மா வந்ததுனால இவ தப்பிச்சா. இல்லனா இந்நேரம் இவ குழந்தை வயிற்றுல கலந்திருக்கும். நினைச்சு பார்க்கறதுக்கே மனசு வலிக்குது. நீங்க உங்க மவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்களா? இன்னொரு தடவை வாய திறந்திய உங்களையும் சேர்த்து உங்க மகளோட அனுப்பி விட்டுருவேன், பாத்துக்கோங்க. என்ன பாக்குறீங்க? உங்க மாமன் வந்தாருன்னா அவ வீட்டு பக்கம் அனுப்பி விடுங்க. இப்பமே அவளை அடிச்சு துரத்திட்டு வரனா இல்லையான்னு பாருங்க. வேண்டாம், நானே அவங்கள அடிச்சிட்டேன். வாய திறந்த அப்புறம் நடக்கிறதே வேற. ஏய், அவ வீடு எதுன்னு காட்டு, வா. ஏன் தான் இப்படியெல்லாம் நடக்குதோ? இப்போ அத்தை என்னால் அங்கே போய் தேவையில்லாமல் சத்தம் போடுவாங்க. நான் கோயிலுக்கு போயிருக்கவே கூடாது. நான் போனதுனால தானே இம்புட்டு வந்துச்சு. ஏய், என்ன எம்படி தூரம்? சும்மா என்கிட்ட கதை விட்டுட்டு அந்த தெருக்கு இந்த தெருக்கு அழைப்பியா? 3 தெருவை தள்ளி கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன இங்கே உங்க அக்கா இருக்கா? என்ன மேனி நீங்க என்னைய நம்ப மாட்டீங்களா? உங்களுக்கு எவ்வளவு கோவம் இருக்கோ அதுக்கு மேலேயே எனக்கு கோவம் இருக்கு. நேத்து அவளை கண்டபடி பேசிட்டேன். இப்ப இந்த தெருக்குள்ள தான் இருக்கா. நான் போய் கூட்டிட்டு வரேன். நீங்க அவளை வாரியில கொண்டு அடிச்சு விரட்டுவீளோ என்ன பண்ணுவீளோ எனக்கு தெரியாது. எனக்கு அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சம்பந்தம் இல்லைன்னா ரொம்ப நல்லது. போய் இழுத்துட்டு வா கரன்னு. அவளுக்கு வைக்கிற விளக்கமாத்த கொண்டு. இல்ல நானே வரட்டுமா? உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல? அப்ப நீங்களும் வாங்க. இந்த சந்துக்குள்ள தான் இருக்கா. என்னாச்சி? என்னத்துக்கு இப்படி வாரியிலும் கையுமா நிக்கிற? இவ அக்கா கரை ஒருத்தி இருக்காள சண்டாளி, என் குடும்பத்தை கெடுக்கனே வருவா போல. எங்க இருந்துதான் வந்தாலோ தெரியல. நேத்து இவளும் அந்த நித்யா பிள்ளையும் கோயிலுக்கு போயிருக்காவோ. தீர்த்தத்துல என்னத்தையோ கலந்து கருக்கலைக்கிறதுக்கு வழிய பண்ணியிருக்கா. அப்ப இவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு.
என்ன சொல்லுது? நாசமா போறவா அவ திருந்தவே மாட்டாளா? என்னத்துக்கு இந்த வேலையை பாக்குறா? அன்னைக்கு தானே வாரியல கொண்டு அடிச்சு வடக்கம்மாக்கு அனுப்புன. திரும்பவும் இந்த வேலையை பார்த்துக்கிட்டாலே தானா? அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். என்னன்னு சொல்ற? என் குடிய கெடுக்கனே வருவாளுவ போல. இன்னைக்கு அவளை சாத்துற சாத்துல அவ இந்த ஊரு பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. அதை செய். அவளை இந்த தெருல தான் 2-3 தடவை பார்த்தேன். 4 குடு கொடுத்து வடக்கம்மாக்கு அனுப்பு, அப்பதான் அடங்குவா. ஓ மண்டக்கட்டி, இப்ப என் மைனிக்காரி வருவா. ஏதாவது சொதப்புன அவ போன அப்புறம் உமருக்கு மண்டையை கட்டி அனுப்பி போடுவேன் பாத்துக்கோ. எனக்கு இப்பவே கை காலெல்லாம் நடுங்குது. நீ வேற அம்மன் போட்டிருக்குன்னு சொல்லி நடிக்க சொல்லுத. என்ன உன் மைனி ஒரு வழியா ஆக்கிடுவாவோ. இங்க பாரு, நாம பிழைக்கணும்னா 4 பேர் செத்தாலும் அதை கண்டுக்க கூடாது. வாயை மூடிக்கிட்டு அமைதியா இரும், இல்ல நடக்கிறதே வேற. நீரே நடுங்கி காட்டி குடிச்சிருவேர் போலலாம் இருக்கு. யோ, அவ எப்படியும் இங்க வருவா. அவ தில்லாலங்கடினா நான் அவளுக்கு மேல தில்லாலங்கடி. வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு கிடையும். ஏதில போவா, என் நிலைமை தெரியாம என்ன பாடு படுத்தி எடுக்கிறா. இதுக்கு நான் ஊர்லயே கடந்திருக்கலாம். என்னாச்சு? நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தா, இன்னைக்கு என்னாச்சு? என்னாச்சு மச்சான்? என்னாச்சு? எப்ப அம்மன் போட்டுச்சு? நேத்து நல்லதானே இருந்தா அக்கா. கோயில்ல நாங்க பாக்கும்போது நல்லதா இருந்தா. அதை ஏமா கேக்குற? என்னன்னு சொல்ல. கோயில்ல கேடு பண்ண நினைச்சானா சாமி விடுமா? கடவுள் குத்தமா ஆயிட்டு. அதான் வந்து படுத்தவா எந்திக்கவே இல்லை. என்னன்னு பார்த்தா உடம்பு பூரா சின்ன சின்னதா இருந்துச்சு. சரி, ஏதோ அலர்ஜி ஆயிருக்குன்னு சொன்னான்னு பார்க்கலான்னு பார்த்தா சாயங்காலம் போல பெருசா ஆயிட்டு. அக்கம் பக்கம் உள்ளவங்களாம் அம்மன் போட்டிருக்குன்னு சொன்னாங்க. அதான் மஞ்சளை 10 போட்டு வேப்பலை 10 போட்டு அப்படியே படுக்க வச்சிருக்கேன். கண்ணு மொழியே திறக்கல. காலையில ஒரு கிளாஸ் கஞ்சி கொடுத்தேன். அதுக்கப்புறம் எந்திக்கவே இல்லை. நேத்து நல்ல கல்லு மாதிரி தானே இருந்திருக்கா. என் மருமவளுக்கு விஷத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி நின்னு தீர்த்தத்துல எல்லாத்தையும் ஊத்தி இருக்கா. இன்னைக்கு அம்மன் போட்டுச்சுன்னா எப்படி நம்ப முடியும்? நீங்க நம்ப மாட்டேன்னு தெரியும். அவ அதான் ஒரே புலம்பிட்டு கிடந்தா. நான் செஞ்ச கேடுக்கு தான் எனக்கு சாமி தண்டனையை கொடுத்திருக்கு. என் மைனி கால்ல எப்படியாவது உளுந்து மன்னிப்பு கேட்கணும், கூட்டிட்டு வாங்கன்னா. நான் தான் எப்படியும் நீங்க அவளை சந்திக்க வருவியன்னு காத்திருந்தேன். இது மட்டும் பொய்யா இருக்கணும். உங்களுக்கும் சேர்த்து நான் எப்படி கொடுப்பேன்னு தெரியும். நான் இன்னைக்கு போறேன். ஆனா எப்படினாலும் சரியாகி வெளியே வரத்தானே செய்யணும். எத்தனை நாள் நடிக்க முடியும்? அப்புறம் இருக்கு இவளுக்கு. என்னமோ ஏதோ சரியாகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம் வாங்க. வேற என்ன பண்றது? சரியாகட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. நான் சும்மா விட மாட்டேன். இவளை சும்மா விடுவேனே இவ நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எல்லாரும் ஏமாத்துற மாதிரி என்னை ஏமாத்தலாம் நினைச்சா அவ சங்க கடிச்சு துப்பிடுவேன்னு சொல்லுங்க. எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் மருமோளுக்கு விஷத்தை கலந்து கொடுக்கறது கலைஞ்சிருப்பா. இவளெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன். இடுக்கா, இப்ப எதுவும் பேசாத. என்ன செய்யறது? அதான் அவ அம்மா வந்து கிடக்குறாளா, அவ பண்ண பாவத்துக்கு எல்லாம் தண்டனை. வா போவோம். பட்ட நல்லா தெளிவா சொல்லுங்க. இல்ல சும்மா நடிச்சிட்டு கிடந்தானா? நான் பேசுறது அவ காதுல விழுந்தானே. நான் இப்ப போறேன். ஆனா அவளுக்கு ஏன் கையில தான் சமாதி. அத தெளிவா சொல்லிருங்க. சரிக்கா, நான் சொல்றேன், நீங்க போயிட்டு வாங்க. வாங்கட்டி போவோம். யோ ஏன் மச்சான், ஏன் தலைப்பாக்கட்டி, நான் கூப்பிடுறது காது கேக்குதா? அப்படியே பொம்மை மாதிரி நிக்கிறீரு. புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து நாடகம் ஆடுதீரா? ஏமா மச்சான இப்படியெல்லாம் பேசுத? உன் மச்சான் உன்கிட்ட எப்போவாது பொய் சொல்லுவனா? ஏன் சொல்ல மாட்டேரு? அவ கூட சேர்ந்துட்டு நீர் என்ன பொய்யெல்லாம் சொல்லியிருக்கிறது. நீங்க பாரு, அவ பண்ண வேலைக்கு இது மட்டும் பொய்யா இருக்கணும். என் மைனிக்காரி சொன்ன மாதிரி கழுத்தை கடிச்சு துப்பிடுவா. நேவத்துல வச்சுக்கணும். அவ கழுத்தை மட்டும் இல்ல, ஓமர் கழுத்தையும் சேர்த்து தான் கடிப்பா. நீ வேற எனக்கு பேச மண்டே வீக்குன்னு தெரியாதா? எனக்கு தொட வேற நடுங்குது. நீ வேற எதையாவது சொல்லாதம்மா, கிளம்புமா. பாரு, நாளைக்கு வந்து பாக்குறேன் என்ன நடக்குன்னு தெரியும். வரட்டா?
நல்லது, போயிட்டு வாமா. யோ சட்டு புட்டுன்னு வெட்ட மாட்டேரா, எம்பிட்டு நேரம் படுத்து கிடக்குது. முதல்ல வெளியே போய் பார்த்துட்டு வரோம். என் மைனிக்காரி லேசுப்பட்ட ஆள் இல்லை, திரும்ப வந்தாலும் வருவா. முதல்ல போய் பார்த்துட்டு வரோம், அப்புறம் நான் கண்ணை முழிக்கேன். நீ பண்ற வேலைக்கெல்லாம் நான் தானே மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்போம். ஹாய் பிள்ளை தமிழ், ஹாய் தமிழ் செல்வம், ஹாய் சாந்தி காசி விஸ்வநாதன், ஹாய் ராஜேஸ்வரி, ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழ், ஹாய் அம்புலி மாமா ஸ்டோரிஸ், ஹாய் வாடிப்பட்டி அம்மா சமையல், ஹாய் சோமா அண்ட் ரஸ்மிஸ் கிச்சன், ஹாய் ஹஜிகா, ஹாய் ஜிகர்தண்டா கார்ட்டூன்ஸ், ஹாய் தமிழ் வெசஸ், ஹாய் ஆர்கே பிடி லைஃப் ஸ்டைல், ஹாய் என்றும் நேசமணி சமையல், ஹாய் பவானி விலாக்ஸ், ஹாய் வெனிஸ் ஃபேக்ட், ஹாய் லக்ஷ்மி, ஹாய் ஆர்கானிக் ஹெல்த்தி, ஹாய் ரேவதி, ஹாய் டெய்லி ஃபுட் என்கவுண்டர் சப்போர்ட், ஹாய் லாவண்யா மியூசிக், ஹாய் ரவரங்கோலி, ஹாய் ராமு சமையல், ஹாய் சஃபீரா அமுதன், ஹாய் சபி விலாக்ஸ், ஹாய் ஜியா ஹோம் குக்கிங், ஹாய் ஆயிஷா ட்ரா, ஹாய் யாழினி குமரன், ஹாய் நியூட்டன்ஸ் வேர்ல்ட், ஹாய் லேடி ஸ்டோரி பென்டாஷியல் செல், ஹாய் சிம்பிளி தமிழ் ஹன்ஸ்வில்லி, ஹாய் குக் வித் மீனா, ஹாய் மியூசிக் ஃபார் யூ, ஹாய் என்டிஸ் வேர்ல்ட். நேற்று எங்கள் சேனலை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணினா உங்கள் அத்தனை பேருக்கும் திருநெல்வேலி கார்ட்டூன் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சேனலை பார்க்குறவங்க வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.